வணக்கம். பெண்களின் ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இத்தனை காலமா நம்ம PCOS அப்படின்னு சொல்லியிருக்கோம், பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். ஆனா இப்ப அதுக்கு ஒரு புதிய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது வெறும் பெயர் மாற்றம் மட்டும் இல்ல, இந்த பிரச்சனைய நம்ம பார்க்கும் விதத்தையே மாறப்போகும் ஒரு முக்கியமான விஷயம். இதோ உங்களுக்கான முழுமையான விளக்கத்தை பத்தி இன்னைக்கு சொல்றேன். PCOS இனி PCOS அல்ல, PMOS அப்படின்னா என்ன? இந்த பெயர் மாற்றத்துக்கு முதல்ல PCOS அப்படின்ற பெயருக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருந்தது. அந்த பெயர்ல சிஸ்ட் அப்படின்னா நீர்க்கட்டிகள் அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பிரச்சனை இருக்கிற எல்லா பெண்களுக்குமே கருப்பையில நீர்க்கட்டிகள் இருக்கும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதனாலதான் 14 வருஷம் ஆராய்ச்சிக்கு பிறகு வல்லுநர்கள் இத PMOS அப்படின்னு மாத்திருக்காங்க. PMOSனா பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். பாலி எண்டோக்ரைன் இது ஹார்மோன் சமநிலையின்மைய தொடர்பானது. மெட்டபாலிக்னா இது உடலோட வளர்சிதை மாற்றத்தை பற்றி தொடர்புடையது. ஓவேரியன்னா இது கருப்பை தொடர்பானது. சுருக்கமா நம்ம சொல்லணும்னா, இது வெறும் கருப்பை மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ஒரு முழு உடல் நலம் சார்ந்த ஒரு ஹார்மோன் பிரச்சனை. 70% பெண்களுக்கு இது இருக்குன்னே தெரியாததுதான் ஆச்சரியமான விஷயமே. சரி, இதனுடைய அறிகுறிகளை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். PMOS இருக்கிறதுனால சரியான நேரத்துக்கு வராத மாதவிடாய் அல்லது மாதவிடாய் தள்ளி போகும். 2வது, முகம் மற்றும் உடலில் தேவையற்ற முடி வளர்ச்சி அதிகமாகும். 3வது, அதிகப்படியான முகப்பரு உருவாகும். 4வது, முடி அதிகமா கொட்டி மெலிந்து போகும். 5வது, திடீர்னு உடல் எடை அதிகரிக்கும், எடை குறைக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. 6வது, கழுத்து அல்லது அக்கல் பகுதியில கருமையான தோல் திட்டுகள் உருவாகும். 7வது, அடிக்கடி மாறும் மனநிலை, சோர்வு, கவலை மற்றும் தூக்கமின்மை. மேலும் கருத்தரிப்பதுல சிரமம் ஏற்படும். இப்ப நம்ம அறிகுறிகளை பார்த்து முடிச்சுட்டோம். இப்ப ஆபத்துகள் என்னென்ன தெரியுமா? இது வெறும் அழகு சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. சுமார் 85% பெண்களுக்கு இது இன்சுலின் எதிர்ப்பு இருக்கும். அதனால அவங்களுக்கு எதிர்காலத்துல சர்க்கரை நோய், இல்ல ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள், மன அழுத்தம் போன்ற பெரிய பாதிப்புகளும் வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இத மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்றோம். இப்ப நீங்க கேட்கலாம், அதற்கு நிரந்தர தீர்வு உண்டா? உண்மையை சொல்லணும்னா, PMOSக்கு நிரந்தர மருந்து கிடையாது. ஆனா அதை நம்ம சிறப்பா மேனேஜ் பண்ண முடியும். ஒரு டாக்டரா என்ன சொல்றேன்னா, உணவு முறைதான் முக்கியமானது. உணவு முறை, சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து சத்தான உணவை நல்ல ஒரு பேலன்ஸ்டா எடுத்துக்கிட்டா போதும். 2வது, உடற்பயிற்சி. தினமும் 30 நிமிடம் நடைப்பயிற்சி இல்லைன்னா உடற்பயிற்சி செஞ்சா ஹார்மோன்கெல்லாம் சீரா ஆகும். 3வது, மருத்துவ சிகிச்சை. உங்க டாக்டரோட ஆலோசனையோட மெட்ஃபார்மின் போன்ற இன்சுலின் மருந்துகள் அல்லது ஹார்மோன் மருந்துகளை எடுத்துக்கலாம். 4வது, மனநிலம். தியானம் மற்றும் போதுமான தூக்கம் ரொம்ப முக்கியம். இப்ப கடைசியா பெண்களே, இந்த பெயர் மாற்றம் எதுக்கு, என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம கருப்பை மட்டும் பார்க்க வேண்டாம், அதுக்கு மேலையும் ஹார்மோன, மெட்டபாலிசம், மனநிலை எல்லாத்துக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கு மேல சொன்ன அறிகுறிகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா தயங்காம ஒரு டாக்டரை போய் பாருங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் இதை சென்ட் பண்ணுங்க. நன்றி.